ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் சிவசக்திமான் சுவாமிகள். அன்பு நேயர்களே, இப்பொழுது வர இருக்கிற பயிற்சி மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாகக்கூடிய பயிற்சியாகும். இதனால் வரைக்கும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு நல்ல விஷயமான நன்மைகள், மாற்றங்கள் இதெல்லாம் நடக்கப் போகிறது. நான் சனி பயிற்சியை பற்றி தான் சொல்ல இருக்கிறேன். சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது. சனி வக்ர நிவர்த்தி ஆகும்பொழுது அது மீண்டும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு தான் வரப்போகிறது. அந்த கும்ப சனி பயிற்சியும் காலகாலமாக திருநாளாற்றிலே மிகப்பெரிய விழாவாக நடந்து வருகிறது. அந்த வகையிலே வருகின்ற டிசம்பர் மாதம் 20/12/2023 அன்று திருநள்ளாற்றிலே சனி பயிற்சி நடக்கிறது. அதுதான் கும்ப சனி பயிற்சி. நாம் ஆலயத்திலே செய்யக்கூடிய அந்த விஷயங்களை வைத்து தான் மக்கள் எங்கே செல்கிறார்கள்? ஆலயத்திற்கு தான் செல்கிறார்கள். ஒவ்வொரு பயிற்சியின் போதும் ஆலயத்திற்கு செல்கிறார்கள். அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் இப்போ உள்ள காலகட்டத்திலே, இந்த நவீனமான உலகத்திலே சனி வக்ர நிவர்த்தி ஆகிறது. அது 23/10/2023 சனி வக்ர நிவர்த்தி ஆகி 2 மாத காலம் சற்று ஓய்வெடுப்பார்கள். அதன் பிறகு அந்த கும்பத்தின் பலனை கொடுப்பார்கள். அது திருக்கணிதப்படி வருகிற 27/12/2023 நடக்க இருக்கிறது. அதற்கும் வித்தியாசம் ஒரு வார காலம்தான் வித்தியாசம். அதனால் இந்த சனி பயிற்சி அல்லது சனி வக்ர நிவர்த்தி, இந்த இரு வகையிலும் ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை பற்றி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை சொல்லப் போகிறேன். அதன் மீது நீங்கள் கவனமாக அதை தெரிந்து கொண்டு நான் சொல்லக்கூடிய பரிகாரங்களை வழிபாடு முறைகளையும் கவனித்து செய்து வந்தால் நற்பலங்கள் ஏற்படும். இப்பொழுது இந்த சனி பயிற்சியால் உலக மக்களுக்கு என்ன நடக்கும் என்றது குறுகிய காலத்திலே சொல்ல இருக்கிறேன். சனி பயிற்சி கும்பத்திலே நடக்க இருக்கிறது. கும்பம் என்பது அவருடைய சொந்த வீடு. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒருவர் தன் வீட்டில் இருக்கும்பொழுதும் மற்றவர் வீட்டில் இருக்கும்போதும் வித்தியாசம் இருக்கிறது. தன் வீட்டில் இருக்கும்போது தானேயே முன் வந்து உதவி செய்யலாம், எது வேணாலும் செய்யலாம். நம்ம சொந்த வீடுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி ஒரு வாடகை வீட்டில் இருக்கும்பொழுதோ இல்லை அடுத்த ஒரு வீட்டில் இருக்கும்போதோ நம்ம எந்த உதவியும் செய்ய முடியாது. அந்த வகையிலே பார்க்கும் பொழுது சனி இப்பொழுது கும்பராசியிலே ஜம்மென்று போய் உட்கார்ந்து வீட்டிற்கு போகிறார். அதன்படி உலக மக்களுக்கு நன்மை தான் நடக்கப் போகிறது. சனி மூலத்தெரிகோண வீடா என்று சொல்லப்படுகிறது. அந்த கும்பத்திற்கு அவர் ஆட்சி பெற்றிருக்கிறார். ஆட்சி பெற்று அமரப் போகிறார். நன்றா கேட்டுங்க. சனி மந்தகாரகன். அதனால் அவர் பயிற்சி ஆன உடனே பலன் கொடுப்பாருன்னு எதிர்பார்க்காதீங்க. நிறைய பேர் அப்படி தான் ஏமாந்து போகிறீங்க. அப்படி அல்ல. குரு பயிற்சி போது குரு 3 மாத காலத்துக்கு முன்னாடியே பலனை கொடுத்து விடுவார். ஆனால் சனி பகவான் 6 மாதம் காலத்திற்கு பிறகுதான் அவர் அமர்ந்த வீட்டினுடைய பலனை கொடுப்பார். இதுதான் சாஸ்திர உண்மை. அதனால் எல்லாரும் பொறுமை காத்து அந்த சனியால் ஏற்படும் பலன்களை தெரிந்து கொள்ள விரும்ப வேண்டும். அதனால் இப்போ சொல்லப் போகிறது என்னவென்றால், இந்த கும்பத்தில் இருக்கும் பொழுது எல்லோரும் ஒன்றிணைவார்கள். மத நல்லிணக்கம் ஏற்படும். ஆன்மீகம் ஈடுபாடு அதிகரிக்கும். மக்கள் நன்மை பெற்று வாழ்வார்கள். ஆட்சியாளர்களும் மனம் திருந்தி மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்வார்கள். இருந்தாலும் சில இடங்களிலே, சில நாட்டுக்குள்ளிலே வேற்றுமை கலந்து போர் புரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நம்முடைய அண்டை நாடுகளுக்கும் அந்த போர் வரக்கூடிய அபாயம் இருக்கிறது. எனவே நாம் மிகவும் உஷாராக இருக்க வேண்டும். இதற்கு ஆன்மீக ஈடுபாடு தான் சால சிறந்தது. எல்லோரும் அவர்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வத்தை வணங்க வேண்டும். அடிக்கடி கோயிலுக்கு போக வேண்டும். சமூக சேவர்கள், ஆன்மீகத்தில் பெரியோர்கள், ஆன்மீகத்திலேயே சமூக சேவை செய்பவர்கள், இவர்களெல்லாம் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக கண்டிப்பாக போராட வேண்டும் என்று அடியேன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுதுதான் நம் நாட்டிற்கும் போர் வராமல் காப்பாற்றப்படும். எனவே இந்த கும்ப சனி பயிற்சி நன்மை தான் செய்ய போகிறது. இதனால் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த சனியில் கும்பராசியில் இருக்கும்போது பலவிதமான விஷ ஜந்துக்களுடைய பிரச்சனை வரப்போகுது. கிருமிகள் முன்னுமே சொல்லியிருந்தேன். ராகுகேது பயிற்சியில் கிருமிகள், விஷக்கிருமிகள் நீரால் பரவும் என்று சொல்லுகிறேன். இது நீரால் பெருகி எல்லோருக்கும் ஆபத்தை உண்டாக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. அதனால் அடிக்கடி மருத்துவ பரிசோதனை செய்யக்கொள்ள வேண்டும், தற்காத்து கொள்ள வேண்டும். வெளியில் தெரிவதை கொஞ்சம் குறைத்துக்க வேண்டும். நீர்நிலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களே கவனமாக இருக்க வேண்டும். வெள்ளமும் இருக்கிறது, பெரிய மழை இருக்கிறது, புயல் இருக்கிறது, சுனாமி போன்ற அளவுக்கு ஆபத்தும் ஏற்பட போகிறது என்பதை கூறிக்கொண்டு, இதற்கு ஒரே
பரிகாரம், தெய்வ வழிபாடு எல்லோரும் ஒன்றிணைந்து உலக அமைதிக்காக பாடுபட வேண்டும் என்று உங்களிடையே நான் சொல்லிக்கொண்டு இப்பொழுது ராசி பலனை பார்க்க இருக்கலாம். அன்பு நேயர்களே, சனிப்பயிற்சி பலன் தான் இப்போ நான் சொல்லிட்டு வரேன். 12 ராசிகளுக்குண்டான சனிப்பயிற்சி பலன் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மகர ராசியை பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வணக்கம். ஓம் குருப்யோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரஜோதியாத். என் ஆத்மதன மகா காளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியாத். மகராசிக்காரங்க ஓரளவுக்கு அப்பாடான்னு சொல்லிக்கலாம். ஏனென்றால் உங்கள் ராசியில் தான் இவ்வளோ நாள் இருந்தார். மகராசியில் இருந்தவர் தான் உங்கள் ராசி விட்டு விலகிறார். அப்பா போதுமடா சாமி அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஏனென்றால் அவர் 2ஆம் இடம், உங்களுக்கு பாத சனி தான், கடைசி சனி 7.5 கடைசி சனி தான் வரப்போகுது. கும்பத்துக்கு போயிருக்கார். அதனால் நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டுக்கலாம். அது இல்லாமல் மகராசிக்காரங்களுக்கு சொந்த வீடு தான் வரும். உங்கள் வீடும் சொந்த வீடு தான் இருக்குது. கும்பராசியும் சொந்த வீடு தான். அதனால் அவர் பாதிப்பு அவ்வளோ கொடுக்க மாட்டார். இதுவரைக்கும் கொடுத்துருக்க மாட்டார், இனிமேலும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் உங்கள் ராசிக்கு 1ஆம் இடத்துலேருந்து 2ஆம் இடத்துக்கு அவர் வந்திருக்கார். அப்போ 2ஆம் இடத்துல சனிவானம் வந்துட்டனால அது கும்பராசின்ற சொந்த வீடாக இருக்கிறனால பாதிப்புகள் அவ்வளோ அதிகமாக ஆகாது. அப்போ என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, குடும்பத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் உதவி பண்ணாமல் இருந்திருப்பாங்க. யாருமே அவன் ஏதோ குடும்பம் அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க குடும்பத்தை பார்த்துப்பாங்க, இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. சொந்தக்காரங்களாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் வகையிலும் சரி. அப்போது இப்போ என்ன பண்ணுவாங்க, பரவாயில்ல நான் கொஞ்சம் அப்போ நான் அப்படி சொன்னேன், அப்போ என்கிட்ட உதவி பண்ணுறதுக்கு ஒன்றும் வசதி வாய்ப்புகள் இல்லை, இப்போ உதவி பண்ணணும்னு தோணுச்சு, யாருக்கோ பண்ணுறதை நம்மளுக்கு தெரிஞ்சவங்க நீங்கள் பண்ணுறது நல்லது தானே அப்படின்ட்டு தான் கேட்குறேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்வாங்க. அப்போ அந்த உதவி வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தார் உங்களுக்கு மட்டும் இல்லை, குடும்பத்துக்கும் கிடைக்கும். இது எப்படி சொல்லணும்னாக்கா, இப்போ நம்ம ஒரு நல்லா கேட்டுங்க, ஒரு ஃபங்க்ஷன் வருது. அப்போ ஒருத்தங்க நம்மளுக்கு பத்திரிக்கை வைக்கிறாங்க. நம்ம சொந்தம், நெருங்கிய சொந்தமும் நெருங்கிய நட்பும் மட்டும்தான் சொல்ல வரேன். அப்போ அவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, சில பேர் அந்த பத்திரிக்கை வைக்கும்போது ஸ்வீட்டு, பழங்கள் பெரும்பாலும் இது வைப்பாங்க. பெரும்பாலும் கொடுக்குறவங்க இருக்காங்க. அது முன்பின் அறிமுகம் கொஞ்சம் காலகமாக இருக்கவங்க தான் வைப்பாங்க. ரொம்ப பழகாதவங்க அப்படி தான் வைப்பாங்க. ஆனால் ஓரளவுக்கு பழகினவங்களாம் ஸ்வீட்டு பழத்தோடு வைப்பாங்க. ஆனால் இந்த நெருங்கிய உறவாக இருந்தாலும் சரி, நெருங்கிய நட்பாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க தெரியுமா, உங்கள் குடும்பத்துக்கே துணிமணி வாங்கி கொடுப்பாங்க. உங்கள் பசங்களுக்கு ட்ரெஸ்ஸு வைப்பாங்க, உங்களுக்கு ட்ரெஸ்ஸு வைப்பாங்க, உங்கள் ஒய்ஃபுக்கு வைப்பாங்க, தட்டில் வச்சு எல்லாத்துமே கொடுப்பாங்க. இது மாதிரி தான் எல்லா உதவிகளும் செய்வாங்க இப்போ உள்ள காலகட்டத்தில். அப்போ தேடி உதவி பண்ணுவாங்க. உங்களுக்கு என்ன வேணும், பசங்களுக்கு என்ன வேணும், இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த உதவி வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அது இல்லாமல் கொடுக்கல் வாங்கல், இதுவும் கொடுக்கல் வாங்கல் தானே. இந்த கொடுக்கல் வாங்கல் நல்லாமே இருக்கும். இது நல்லா இருக்கும் போது நீங்கள் ஒருத்தருக்கு கொடுக்குறதோ வாங்குறது கூட நல்ல விஷயமாக தான் நடக்கும். அப்போது நீங்கள் நல்லா கேட்டுங்க, இது என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, ஒரு பணம் கொடுத்துருப்பீங்க, அவங்க கைமாற்ற தான் வாங்கியிருப்பாங்க. ஆனால் ரொம்ப காலமாக கொடுக்காம இருந்திருப்பாங்க. நல்லா கேட்டுங்க, இது மாதிரி நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்லிட்டு வரேன். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா, பணம் கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா பணம் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் கேட்பீங்க, நான் உனக்கு இவ்வளோ பணம் தானே கொடுத்தேன், வட்டி இல்லாமல் தானே கொடுத்தேன், இவ்வளோ எனக்கே மனசாட்சி இருக்குது, இவ்வளோ நாளாக உங்களை ஏமாற்றிட்டேன் அப்படி தான் சொல்லுவாங்க. ஏமாத்தன்னு நினைக்கிது, ஏமாத்தலை, அந்த மாதிரி தள்ளி போட்டேன், என்னால் முடியல, அதனால் நீங்கள் நான் வட்டிக்கு வாங்கியிருந்தால் கண்டிப்பாக வட்டி காசு கொடுத்துருப்பேன்ல, அது மாதிரி என்னுடைய மனசாட்சி பிரகாரம் கொஞ்சம் பணத்தை போட்டு உங்களுக்கு கொடுக்குறேன்னுவாங்க. இது மாதிரி நடந்திருக்கு, உண்மையாக நடந்த விஷயம் தான் நான் சொல்லிட்டு வரேன். அப்போது அது உங்களுக்கு ஆச்சரியமான விஷயம் தானே. அப்போ அது நடக்கும் உங்களுக்கு. இந்த மகராசிக்காரங்களுக்கு நீங்கள் வட்டிக்கு கொடுக்கலனா கூட அதுக்குண்டான ஒரு அமௌண்ட்டு தொகை சேரும். இது பொருள்லையும் வரும், பணத்துலேயும் வரும், எல்லாத்துலேயுமே வரும். ஒரு பொருள் வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னொரு பொருள் வாங்கிப்பாங்க. இது வேணால் இன்னொரு பொருள் வாங்கிக்க, உனக்கு அந்த வீட்டில் உனக்கு அந்த பொருள் இல்லைல்ல, நான் காசு கொடுக்குறேன் வாங்கிக்கோ, நான் இப்போ நல்லா இருக்கேன், நான் நல்ல நிலைமை இருக்கேன், நீ வாங்கிக்கோ, இப்படி தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் மகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரி நடக்கும். இது இல்லாமல் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, கடுமையான வார்த்தை சொல்லக்கூடாது, வாக்குவாதம் பண்ணக்கூடாது, யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. மகராசிக்காரங்க பொறுப்பாக சில நேரத்தில் வாக்குவாதம் பண்ணுவாங்க தான். ஏன்னா நிறைய பேர் மகராசிக்காரனை பார்த்துருக்கேன், வாக்குவாதம் பண்ணுவாங்க. அவங்களே பஞ்சாயத்து பண்ணுறவங்களும் அவங்க தான், வாக்குவாதம் பண்ணுறவங்களும் அவங்களே தான். இது எப்படி இருக்குது பார்த்திங்க, இது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், அவங்களோட பழகிருக்கேன். அப்போது வாக்குவாதம் கூடாது. வாக்குவாதம் என்ன, ஆர்குமெண்ட் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்குது. ஒரு விஷயத்தை எடுத்தோம்னா அது சும்மா சொல்லிக்கிட்டே இருக்குது, அது கூடாது, விட்டுடணும், அவ்வளோதான். சரி அவங்களாச்சும் அவங்க பார்த்துக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான், அப்படி விட்டுடணும். இதுதான் வாக்குவாதம் பண்ணக்கூடாது, மௌனமாக இருக்கணும், என்ன சமயம் அறிந்து பேசணும், இந்த நேரத்தில் இது பேசணும், இந்த நேரத்தில் இது பேசக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு பேசணும். இது மாதிரிலாம் பேசிட்டு வந்தீங்கன்னா இந்த உங்கள் மகராசிக்காரங்களுக்கு சனி பயிற்சி கண்டிப்பாக நல்லது தான் பண்ணும். உங்களை விட்டு விலகிருக்கு, இன்னும் கொஞ்சம் காலத்தில் அடுத்த சனி பயிற்சியில் ஃபுல்லாகவே விலகிட போகுது. அப்போ உங்களுக்கு நன்மை தான் நடக்கும்னு சொல்லிட்டு உங்களுடைய பார்வை பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய பார்வை பலன் தான் உங்கள் ராசிக்கு
4ஆம் இடம், 8ஆம் இடம், 11ஆம் இடம், இந்த 3த்தையும் பார்க்குறாரு சனி பகவான். அப்போது நல்லா கேட்டுங்க, 4ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இது நாள் வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, அவங்க ராசியில் இருந்தார் இல்லையா, அப்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும். நானே நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன், மூட்டு வலி, கை கால் முழங்கால் வலி. பெரும்பாலும் சனி பகவானோட பாதிப்பு எப்படி கேட்டிங்கன்னா, நரம்பு தளர்ச்சி, எலும்பு வலி, கை கால் வலி, மூட்டு வலி, இது கண்டிப்பாக ஏற்படும். சனி பகவானில் ஏற்படக்கூடிய முதல்ல இதுதான், இந்த பாதிப்பு தான் வரும். அப்போ இடுப்பு வலி, முதுகு வலி, மூட்டு வலி இதெல்லாமே ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் வந்து இப்போ கொஞ்சம் கண்டிப்பாக விடுபடும், கண்டிப்பாக நல்லது நடக்கும், இது மாதிரிலாம் வந்துடும். அது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, அந்த 4ஆம் இட பார்வை விடுறதுனால உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும். அதாவது விட்டு போன சொத்து ஏற்கனவே முடியாமல் இருக்கும், பூர்வீக சொத்து பிரச்சனை இருந்திருக்கும், அதெல்லாம் வந்து இப்போ முடிவுக்கு வரும். அதில் வந்து கைக்கு வந்து சேரும். அப்புறம் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. வராமல் இருந்திருக்கும், ஆனால் வந்து சேரும், அது சந்தோஷப்படுவீங்க. இதில் பார்த்திங்கன்னா நிறைய சொத்து சேர்க்கை ஏற்படும். ஒரு விட்டு போன பொருள்லாம் வந்து சேரும். பூர்வீக சொத்தில் ரொம்ப நாள் இழுபறியாக இருந்திருக்கும், அது முடிவுக்கு வந்துடும். அப்போ அது முடிவு கூட உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படும் இல்லையா, அதெல்லாம் வந்து சேரும். புதையலுக்குண்டான அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். எதிர்பாராத வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு. பிரயாணங்கள் மூலிமா நல்ல பலன் பெறுவீங்க. 2வது, புதுசாக ஏதாவது வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ரொம்ப நல்லா கஷ்டப்படுறோம், இருசக்கர வாகனம் தான் வச்சுருக்கோம், 2 வீலர் தான் வச்சுருக்கோம், 4 வீலர் வாகனம் நல்லாயிருக்கும், கண்டிப்பாக வரும். அதாவது நீங்கள் வச்சுருக்க வாகனத்துக்கு மேல்பட்ட வாகனம் வரும். கார் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு வாகனம் வரும், அப்படி தான் வரும். அது மாதிரி வந்து சேரும்போது ரொம்ப சந்தோஷம் தான் படுவீங்க. அது இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே இப்போது இவ்வளோ நாள் வந்து நிறைய சொந்த பந்தங்கள், கூட பழகினவங்க, ஆனந்தா ஃப்ரெண்டு, நண்பர்கள் சொல்லுவாங்க, பின்ன அந்த தோழி சொல்லுவாங்க, இவங்களாம் கூட விலகி இருப்பாங்க. கொஞ்சம் டச்சு குறைஞ்சிருக்கும். ஏனோ தானோன்னு இருப்பாங்க. நம்ம ஃபோன் பண்ணால் கூட நான் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறம் பேசுகிறேன், நான் இப்போ வர முடியாது, அப்புறமா தான் வருவேன், இப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. இப்போது அவங்களே வந்து, என்னம்மா நல்லா இருக்கியா, என்னப்பா நான் வரட்டுமா, வீட்டுக்கு வரட்டுமா, நாளைக்கு சண்டே தானே நம்ம வெளியே போய்ட்டு வரலாமா, இப்படிலாம் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா இது அப்படின்னா. அதுதான் நேரங்காலம்னு சொல்கிறது. அப்போது அந்த நட்பு உறவுகள்லாம் விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க. 4 இடத்துக்கு உங்களை வெளியே கூட்டின்னு போவாங்க. சந்தோஷமாக இருப்பீங்க, கேளிக்கையெல்லாம் கலந்துப்பீங்க, விருந்துகளை கலந்துப்பீங்க, ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிடுவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது மாதிரி விஷயம் நல்லதுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக சனி பகவான் என்ன பண்ணார்னா, உங்களை ஆயுள் சார்ந்து பார்க்குறாரு. ஆயுள் சார்ந்து பார்க்குறனால நல்ல ஆயுள்காரங்க ஆயுள் சார்ந்து பார்க்குறனால ஆயுள் விருத்தி ஏற்படும். எந்த ஆபத்து விபத்து வந்தாலும் அது வந்து விலகி போயிடும். சின்னதாக தான் நடக்கும், பெருசாக நடக்காது. அப்போது வந்து நீங்கள் உடல்நலத்தை வந்து கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும், ஆனால் எடுத்து பார்க்கணும். இது மாதிரிலாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா நன்மை நடக்கும். இது இல்லாமல் உங்களுக்கு வந்து திடீர்னு ஒரு தொலைபேசி வழி செய்தி நல்ல விஷயமாக வந்து சேரும். உங்களுக்கு ஏற்கனவே பழகியுள்ளவங்க மூலிமா நட்பு கிடச்சி அவங்க வந்து இப்போ விரும்பி வந்து உதவி பண்ணுவாங்க. நீங்கள் கேட்ட உதவி கூட கண்டிப்பாக கிடைக்கும். இது மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாம் வந்து நடக்கிறது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்ற பாதையை வந்து செல்லும். அதாவது இது வரைக்கும் தெரியாமல் இருந்திருப்பீங்க, யோசனை பண்ணிகிட்டே இருப்பீங்க, நம்ம இந்த தொழிலில் போகலாமா வேணாமா, இந்த வியாபாரத்தில் ஈடுபடலாமா வேணாமா, இப்படிலாம் சொல்லிகிட்டே இருப்பீங்க, இப்படிலாம் நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. அப்போது உங்களுக்கே ஒரு உட்காந்து யோசனை பண்ணும்போது டக்குன்னு ஒரு விஷயம் வெளிப்படும். ஆஹா, நம்மளுக்கு இவ்வளோ நாள் தெரியாமல் போச்சே, நம்ம இந்த தொழிலில் போயிருக்கலாமே, நம்ம ஏன் விட்டோம், இவங்க பாரு அந்த தொழிலில் முன்னேற்றமாகறாங்க, நம்மளுக்கு இது தெரிஞ்ச தொழில் தானே, ஏன் நம்ம இது முன்னேறம் போகணும் அப்படின்னு சொல்லி நீங்களே முன்னேற்றம் ஆவீங்க. வியாபாரத்தில் அதே நிலைமை தான் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ கரெக்டாக பண்ணுவீங்க, வாடிக்கையாளர் வர்ற மாதிரி செஞ்சுருவீங்க. ஆஹா, அந்த கடைக்கு கொஞ்ச நாள் கூட்டம் எல்லாம் வந்து இப்போ கூட்டம் எப்படி வருது, என்னமோ மாய மந்திரம் பண்ணிட்டாங்க உங்களுக்கு அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் யோசித்து பண்ண அந்த நடவடிக்கை, எடுத்த நடவடிக்கை அவங்களுக்கு வந்து நல்லபடியாக இருந்திருக்கும். அதன் மூலிமா வாடிக்கையாளர் வந்து நிறைய சேர்ந்துருப்பாங்க, வருமானம் நல்லா பெருகின்னு வரும், வியாபாரம் நல்லா பெரிய லெவலில் வரும். அது இல்லாமல் நிறைய இடத்துல போடுவீங்க கடையை. ஒரு கடையை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா கடை வச்சுருப்பாங்க. நானே கேட்பேன், எனக்கு அங்கே ஒரு கடை இருக்குது, இங்கே ஒரு கடை இருக்குது. சில பேர் 10 கடை, 20 கடை, 30 கடைலாம் கூட வச்சுருக்காங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது நிதர்சனமான உண்மை. நிறைய பிரான்ச் வச்சுருக்காங்க. அது மாதிரி அது மாதிரிலாம் உங்களுக்கு விஸ்தரிப்பு பண்ணுவீங்க, நல்லா நடக்கும், எல்லாமே கிடைக்கும். இது மாதிரிலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. அது வந்து ரொம்ப லாபஸ்தானமாக சொல்லப்படுது. அதில் பெரியவர்களுடைய நேசம், உங்களுக்கு எல்லா வகையான லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு வந்து பெருமையான நஷ்டமே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது, நன்மை தான் நடக்கும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி துறையில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக லாபங்கள் வந்து சேரும். இதில் வந்து புதுமையான யுக்தியை நீங்கள் கையாளுவீங்க, அதுதான் சொல்ல வந்தது. அப்போது வியாபாரத்தில் சரி, தொழிலும் சரி, புதுமையான யுக்தியை கையாண்டு நல்ல நிலைமைக்கு வருவீங்க. எல்லோரும் போட்டுறதுக்கு வாழ்வீங்க, எல்லா வகையான லாபங்களும் கிடைக்கும். ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி மகிழ்வீருங்க.
இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே. இது மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு இந்த சனி பிரீத்தி நீங்கள் பண்ணிட்டு வரணும். எப்படி இருந்தாலும் நல்லது நடந்தாலும் கெட்டது இருந்தாலும் சனியோட பிரீத்தி கண்டிப்பாக பண்ணிட்டு தான் வரணும். சனி பகவானுக்கு 11 எழுதீபம் போட்டு அர்ச்சனை பண்ணி 11 சுற்று கோயிலை சுற்றி வாருங்க, நவக்கிரகத்தையும் சுற்றிட்டு வாங்க. இது இல்லாமல் சனி பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களான குச்சனூர், திருநள்ளாறு, அப்புறம் வந்து திருக்குலைக்காடு, இது இல்லாமல் பல்வேறு ஸ்தலங்கள்லாம் இருக்குது. அங்கெல்லாம் கூட போயிட்டு வாங்க. இதெல்லாம் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் சொல்லி நீங்கள் வராக பெருமாள், நல்லா கேட்டுங்க, வராக பெருமாளை வணங்கிட்டு வரணும். உங்கள் ராசிக்கு வந்து அவர் ரொம்ப விசேஷமானவர். வராகி சொல்கிறோம் இல்லையா அம்மன் தெய்வத்தில், அது மாதிரி பெருமாளில் வராக பெருமாள், அவரை வந்து கண்டுபிடிச்சி வணங்கிட்டு வாங்க. கோயிலில் பெருமாள் கோயில் கூட இருப்பார், சில கோயிலில் அவர் சனியாக கூட இருக்கும். அந்த மாதிரி வராக பெருமாளை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து நல்ல பூமி லாபம் கிடைக்கும். வீடு கட்டுவீங்க, பூமி இடம் வாங்குவீங்க, இடம் வாங்கி ரியல் எஸ்டேட் பண்ணுவீங்க. ரியல் எஸ்டேட் பண்ணுற தொழிலில் நீங்கள் ஈடுபட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இடம் வாங்கி விற்பீங்க, வீடை வாங்கி விற்பீங்க. இதெல்லாம் நடக்கும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, தோட்டம் போட்ட வீடு, தோட்டம் தோறணும்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. தோட்டம் போட்ட வீடு என்னென்னு கேட்டிங்கன்னா பண்ணை வீடு அது சொல்லுவாங்க. அப்போ அந்த பண்ணை வீடு வந்து நல்லாயிருக்கும். ஃபார்ம் ஹவுஸ் சொல்லுவாங்க. அந்த தொழிலில் நல்லா சேர்ந்து விளங்குவீங்க. இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்லது நடக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, வீர ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயர்லேயே வீர ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடிய ஒரு இருக்குது, அம்சம் இருக்குது. அந்த அம்சமான அந்த ஆஞ்சநேயர் வணங்கிட்டு வாங்க. அது மலை மேலே, சில கோயிலில் மலை கோயிலில் ஆஞ்சநேயர் இருப்பார். மலை மேலே உள்ள கோயிலில் ஆஞ்சநேயர் இருக்கிற மலை மேலே உள்ள ஆஞ்சநேயரை வழிபட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுக்கு தைரியம், துணிச்சல் ஏற்படும். எல்லாமே செய்வீங்க, எல்லாம் சிறப்பாக பண்ணுவீங்க. எல்லாமே உங்களை பார்த்து புறம்படுவாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா வாழ்க்கை உங்களுக்கு நல்லா வளமாக இருக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நல்லா கேட்டுங்க, ஏழை எளியோருக்கு உதவி பண்ணுறது மட்டும் இல்லை, ரொம்ப ஏழ்மை அந்த அனாதாசிரமெல்லாம் போய் பாருங்கள். அங்கே வந்து ஒரு வேளை சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அனாதாசிரமாக இருக்கும். அதில் கேட்டிங்கன்னா முதியோர் இல்லம், நல்லா கேட்டுங்க, முதியோர் இல்லம். அந்த முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணும். அங்கே உள்ள ரொம்ப வயசாக இருப்பாங்க. நல்லா கேட்டுங்க, நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா 80 வயசுக்கு மேலே, 80, 90, 100 கூட நெருங்குற மாதிரிலாம் இருக்கும். அவங்களாம் கூட அங்கே வச்சுருப்பாங்க. முடியாதவங்க கொண்டு வந்து போட்டு போயிடுவாங்க. இல்லைனாக்கா வசதி இருக்கும், அவங்க என்ன பண்ணுவாங்க, காசு கொடுத்து நீங்கள் பார்த்துங்க அப்படின்வாங்க. அப்போது அவங்கள பராமரித்து வருவாங்க. ஏன்னா அவங்க கொடுக்குற காசு அவங்களுக்கு உதவி பண்ணுது. அதனால் பராமரித்து தான் ஆள் போட்டு அதுக்கு சம்பளம் கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் பண்ணி பராமரித்து வருவாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரிலாம் ரொம்ப நடக்கவே முடியாது, படுத்த படுக்கையாகவே இருப்பாங்க. அவங்களையும் அந்த அனாதாசிரமம் பார்த்துப்பாங்க. சில பேர் வந்து ஒருத்தரோட உதவி இல்லாமல் நடக்க முடியாது. அவங்க உதவி பண்ணுறதுக்கும் காசு அதுக்கு மாதம் சம்பளம் போட்டு ஒரு ஆளை வச்சுருவாங்க, அது நடத்தி கொண்டு போவாங்க. இந்த மாதிரி ஏழை எளியவர்களுக்கு முதியோர் இல்லம், முதியோர் இல்லம் தான் ரொம்ப விசேஷமாக சொல்லப்படுது. உங்கள் ராசிக்கு வயசில் முதியமாகவங்க, பெரியவங்க, இவங்களாம் வந்து உங்கள் தாய் ஸ்தானத்தில் உள்ளவங்க, பாட்டி ஸ்தானத்தில் உள்ளவங்க, தாத்தா ஸ்தானத்தில் உள்ளவங்க, அப்பா ஸ்தானத்தில் உள்ளவங்க, இது மாதிரிலாம் அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நீங்கள் உதவி ஒத்தாசை பண்ணிட்டு வந்தாக்கா, நான் சொன்ன மாதிரி இந்த முதியோர் இல்லத்துக்கு நீங்கள் அவசியம் போயிட்டு வரணும். வயசில் பெரியவங்களை காப்பாற்றணும். அந்த முதியோர் இல்லத்துக்கு போங்க. ஒன்றும் கஷ்டப்படுவாங்க, அந்த முதியோர் நடத்துகிறவங்களே கஷ்டப்பட்டுருப்பாங்க. அவங்களுக்கு வந்து விரும்பி போய் உதவி பண்ணுங்கள். உங்களால் உதவி பண்ண முடியல, நல்லா கேட்டுங்க, நாங்களே கஷ்டப்படுறோம், நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே சாமின்னு சொன்னீங்கன்னா, பெரிய பணக்காரங்க வசதியான எப்படியாவது ஒரு நட்பு ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. அவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள கூட்டின்னு போய் உதவி பண்ணுங்கள். உங்களுக்கு அதில் பாதி பலன் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம கை காட்டுறவங்களும் அவங்களுக்கு கிடைச்சாலும் உங்களுக்கும் அந்த பாதி பலன் கிடைக்கும். இதெல்லாம் வந்து நன்மை நடக்கும். நிறைய தானம் பண்ணிட்டு வாங்க. இது இல்லாமல் உங்கள் ராசிக்கு வினை தீர்த்த விநாயகர், நல்லா கேட்டுங்க, விநாயகர் வந்து சனி பகவான் பிடிக்கலை, ஆஞ்சநேயர் பிடிக்கலை, அது மாதிரி வினை தீர்த்த விநாயகர் அப்படின்ற அம்சமுள்ள விநாயகரை வழிபட்டு வரணும். அதை வந்து நீங்கள் சனிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். பொதுவாகவே விநாயகர் வந்து செவ்வாய்க்கிழமை வழிபட்டால் ரொம்ப விஷயம் சொல்லப்படுது. செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வரலாம், சனிக்கிழமையில் வழிபட்டு வரலாம். அவருக்கு வந்து தீபம் போட்டு சுற்றி வாங்க, தேங்காய் உடைங்க, அவருக்கு தேங்காயில் வந்து விளக்கு ஏற்றிட்டு வரலாம். அதெல்லாம் வந்து இந்த சனி பிரீத்திக்கு பண்ணுறது. நல்லெண்ணெய் தீபம், நல்லா கேட்டுங்க, தேங்காய் உடைச்சிட்டு அதில் உள்ள தண்ணியெலாம் கொட்டிட்டு அந்த 2 தேங்காய் மூடிலையும் நல்லெண்ணெயை விட்டு திரி போட்டு விநாயகருக்கு ஏற்றிட்டு வரலாம். விநாயகர் ஏற்றிட்டு இருந்தாக்கா அந்த சனியோட பாதிப்பு கண்டிப்பாக குறையும். அப்போது இந்த மகராசிக்காரங்களுக்கு அந்த தேங்காய் தீபம் விநாயகருக்கு போட்டு வரலாம். வினை தீர்த்த விநாயகர் ரொம்ப சிறப்பான அம்சமாக சொல்லப்படுது. அவர் கிடைக்கலனா கவலைப்படாதீங்க. இந்த விநாயகர்னால எல்லாமே தான் ஒரு தான், முழுமுதற் பொருள் தான். அவர் எல்லா பேர் தான் வேறு, ஆனால் உருவம் ஒன்று தான். அதனால் எந்த விநாயகராக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் வழிபட்டு வாங்க. இது மாதிரி நான் சொன்ன மாதிரி தேங்காய் போட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் உங்களுக்கு அந்த சனி பேச்ச ஏற்பக்கூடிய கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்படும் சொல்லிவிட்டு என்னுடைய உபாசன மகாவாரை வணங்குறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தாய் திமிகி தன்னோ வாராகி பிரஜோதியாத். வாராகி பருவங்க சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.